ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். ஆங்கில தேதிப்படி 14/5/2025 ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம், விஸ்வாசு தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதுவில் சரியாக இரவு 10:45 நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார். அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார், அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது, குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதுனத்திலே மிருகசிஷியம், திருவாதிரை, குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம், அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது, ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம். இந்த மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பலன் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். மிக விரைவிலே ராகுகேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது. அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக சனிப்பெயர்ச்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள். இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். கடந்த ஓராண்டாக உங்களுடைய ராசிக்கு 2-5 கூடியவர் 7ஆம் வீட்டிலே இருந்தார். இப்பொழுது அவர் 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகின்றார். 7ஆம் வீடு என்பது மிக மிக அற்புதமான இடம். குரு பகவானுக்கு பொதுவாக 2, 5, 7, 9, 11 அற்புதமான இடம். அந்த நல்ல இடத்திலிருந்து அவர் 8ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகின்றார். பொதுவாக குரு பகவான் 6, 8, 12 பயிற்சி ஆவது என்பது அவ்வளோ சிறப்பாக சொல்வதற்கில்லை. இருந்தாலும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வைகள் மூலமாகவும் மற்ற வீடுகளுக்கும் பலவிதமான நன்மைகள் நடைபெறும் என்பதே உண்மையாகும். பலருக்கு 7இல் செய்ய முடியாத பலவிதமான நன்மைகளும் அவர் 8இலே வரக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமான அவருடைய பார்வையின் மூலமாக நடக்கிறது என்பதையும் நான் அனுபவத்தில் பார்த்து வருகின்றோம். இப்பொழுது அவர் 8இலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் 8இலே சஞ்சரிக்கக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும், அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மிருகசிஷியம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தில் சாரத்தில் சஞ்சரிக்கும் போது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும், அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் பார்க்க இருக்கின்றார். இந்த பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும், மற்ற வீடுகளுக்கும் அந்த குரு சஞ்சாரம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்ப்போம். முதலில் 8ஆம் வீட்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எடுத்ததுமே வெறும் ஏமாற்றம், இழப்பு, அசிங்கம், அவமானம் என்றதெல்லாம் பொதுவாக கொடுத்து விட மாட்டார். அதற்கு அடிப்படை காரணம், உங்களுக்கு அவர் 2, 5 கூடியவராகி அவர் 8இலே சஞ்சாரம் செய்வது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தனப்பிராப்தியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது. அதே வேளையில் 8இல் இருந்தால் ஏமாற்றமே இல்லையா என்றால் நிச்சயமாக ஏமாற்றம் உண்டு. அது 2ஆம் வீட்டிற்கு கிடைக்காது. காரணம், 2ஆம் வீட்டிற்கு அவர் நேரடியாக 7இலிருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் 8இன் மூலமாக 2ஆம் வீட்டிற்கு ஏமாற்றம், அதாவது பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் ஏமாற்றம் இருக்காது. 5ஆம் வீட்டு அதிபதி 8இலே இருப்பதனால் பிள்ளைகள் வகையில் ஒரு சில ஏமாற்றங்கள், சங்கடங்கள், அவர்களுக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கவில்லையா என்பது, உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறாமல் தங்கு தடை ஏற்படும். பிள்ளைகளை பற்றி ஏமாற்றங்கள் ஏற்படலாம், இழப்புகள் ஏற்படலாம். பிள்ளைகள் வகையில் வீண் விரைய செலவுகளும் ஏற்படலாம். அவர்கள் கல்யாணமோ படிப்போ அவரவர் வயதிற்கேற்றார்கள் தொழிலோ வேலையோ இல்லாமல் ஏற்படலாம். அவருடைய சவகாசங்களும் பெண்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்க குறைபாடுகள் உண்டாகலாம், அல்லது வைத்திய செலவுகள் வரலாம். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்கள் மனதில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதுதான் 8ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய பலன்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். அதற்கேற்றாற்போல் 5ஆம் வீட்டிலே உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 5இலே ஜென்மசனி, 5ஆம் வீட்டிற்கு ஜென்மசனி நடக்கின்ற காலத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி 8இலே இருக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட மேலே சொன்ன பலன்கள் நடந்துவிடும் என்று சொல்ல முடியாது. நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய சொந்த ஜாதகம், நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்து மற்றொரு யோகமான லக்னமாக இருந்தால், உதாரணத்துக்கு தனுசு லக்னமாகவோ அல்லது மற்ற மேஷ லக்னமாகவோ ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் இந்த பலன்கள் நடைபெறாமல் போவதற்கும் அதிகமாக வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசிக்கு கோச்சாரப்படி 8இலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் பிள்ளைகள் வகையில் தருவார் என்பதே அடிப்படை கோச்சார உண்மையாகும். ஆனால் மேலே சொன்ன உதாரணம் பிரகாரம் மற்றொரு லக்னமாக இருந்து சொந்த ஜாதகம் யோகமான தசாபுத்தி நடந்தால் நிச்சயமாக
எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எடுத்ததுமே இப்படி ஆகிவிட்டதே, இப்படி சொல்கின்றார்களே, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகிவிடுமா என்று நல்லா படிக்கின்ற பிள்ளைகளும் ஒழுக்கமான பிள்ளைகளையும் பற்றி வீணாக நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை என்பதற்காக விளக்கமாகவும் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கின்றோம். அந்த பொதுவான பலன்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதன் பிரகாரம் பிள்ளைகள் வகையில் ஏதாவது இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 8லே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பது உண்மை. அதே வேளையில் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கலாம். எந்த காரணத்தை மட்டும் புதிய முயற்சிகள் தொழில் விஷயங்களிலோ மற்ற விஷயங்களிலோ யாரையும் நம்பியோ பணத்தை கொடுப்பதோ யாருக்கும் உத்தரவாதம் இருப்பதோ அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். பொதுவாக ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக சற்று நட்பு முறையில் கண்காணித்தால் நல்லது என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் போதுமானது. 8லே வந்திருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தான் தருவார் என்பது நினைவில் கொள்ளலாம். அதே வேளையில் அவர் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய மிருகசீஷம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் சஞ்சரிக்கின்றார். அவர் உங்களுக்கு 1, 6 கூடியவர் என்ற வகையில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் 8லே இருந்தாலும் பேர் புகழுக்கு குறைவு இருக்காது. அதே அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதி ஆவதால் போட்டி, பொறாமை, மறைமுகமான எதிர்ப்பு, கூட இருந்தே குழிப்பறித்தல், நல்லவன் யார் கெட்டவன் யார் தெரியாதது, உறவுகளும் சரி உற்றாரும் சரி நண்பர்கள் வகையிலும் உங்களை கூட இருந்தே குழிப்பறிக்கக்கூட குள்ளநரித்தனமான பல பேர் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் இனம் கொண்டு யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் வைக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ஏமாற்றும். அதுதான் குரு 8லே மறைந்த பலன். ராசிநாதன் சஞ்சாரத்திலே இருந்தாலும் அவர் 6 கூடியவர் என்பதினால் குரு இருக்கும் இடம் 8 என்பதனால் நீங்கள் மாட்டிக்கொண்டு அதனால் இழப்பை ஏற்படும், ஏமாற்றங்கள் வரும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. அடுத்தபடியாக அவர் திருவாதிரை நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார். நல்ல வேளையாக அவர் 4லே இருக்கின்றார். குரு பகவானுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு 15 நாட்களிலே அவர் 4லே சஞ்சரிப்பார். குருவால் பார்க்கப்படுகின்ற ராகுவால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாது. அதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் தான் ஏற்படும். அந்த எப்படிப்பட்ட நன்மைகள் என்பது 4ஆம் வீட்டினுடைய குரு பார்வையின் பொழுது நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக அவருடைய சுயசாரம் புனர்பூசம் குருவினுடைய சாரத்திலே அவர் சஞ்சரிப்பதனால் வருட கடைசியில், அதாவது இந்த குரு பயிற்சி விட்டு உங்களுக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய காலத்தில், அதாவது 2026லே சொந்த புனர்பூசம் நட்சத்திரத்திலே 3 பாதங்கள் மிதுனத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே மிக மிக பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதார விருத்தியும் கட்டாயம் தருவார் என்பதே 8லே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்களாகும். ஒரு சில விஷயங்களில் ஏமாற்றமும் இழப்புகளும் ஒரு சங்கடங்களும் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் வைத்திய செலவுகள் ஏற்பட்டாலும், ஆனால் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது மிக பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அந்த சங்கடங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சங்கடங்கள் நடப்பவர்களுக்கு அந்த சங்கடங்கள்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் சாதனையாக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் என்பதே தெளிவு. இதுதான் குரு பகவான் உங்களுக்கு 8லே சஞ்சரிக்கக்கூடிய தரக்கூடிய பலன்களாக அமையும் என்பது தெளிவு. பொதுவாக குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கே மிகப்பெரிய பலம் அதிகம். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை. எப்படிப்பட்ட தோஷங்களும் குருவை கண்டால் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும் என்று சொல்கின்றோம். அதுவும் உண்மையும் கூட. அவருடைய திருப்பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதும் இப்போது நாம் பார்க்கலாம். அவருடைய 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கின்றார். 12ஆம் வீட்டை பார்க்கின்ற குரு அது விரயஸ்தானம் அல்ல, சுப விரயத்தையும் கொடுக்கும். குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ, பெரியவர்கள் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ, அரசாங்க உத்தியோகமோ தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவரும் வேலைக்காகவோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். புதிதாக முயற்சி செய்கின்றவர்கள் அந்த முயற்சி மிக எளிமையான முறையில் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கண்டுவிடும். அதற்கேற்றாபோல் 5ஆம் வீட்டிற்கு மீனத்தில் ஜென்மசனி சஞ்சரிக்கின்றார். அது உங்களுடைய 5ஆம் வீடு, பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம். அங்கே ஜென்மசனி சஞ்சரிக்கும் போதும் விரயஸ்தானத்தை 12ஆம் வீட்டை வெளிநாடுகளையும் வெளியூர்களையும் குறிக்கக்கூடிய இடத்தை குரு பகவான் அந்த 5 குடைவரை பார்க்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளை தாராளமாக நீங்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பலாம் என்பது தெளிவு. அதனால் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அங்கே கடன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது என்றால் 12ஆம் வீட்டிற்கு துலாத்திற்கு குரு 3, 6 குடையவர் என்பதனால் கடன் பட நேரிடும். அந்த கடன் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். தாராளமாக நீங்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ பிள்ளைகளோ பெரியவர்களோ நீங்கள் செல்லலாம். குடியிருப்பு மாற்றங்கள் உண்டு. நிச்சயமாக இந்த காலத்தில் குடியிருப்பு மாற்றங்கள் உண்டு. காரணம், உங்களுடைய ஏற்கனவே சொந்த வீட்டில் இருப்பவர்களும் இந்த காலகட்டத்தில் அதுதான் ஜென்மசனி இருந்தாலும் 8லே குரு பகவான் இருந்தாலும் 4ஆம் வீட்டிற்கு யோகமான இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் அது மாற்றங்களை ஏற்படுத்தும். அது குடியிருப்பு மாற்றங்கள். புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செல்லலாம். ஏற்கனவே வீடு இருப்பவர்கள் அதை வாடகை விட்டு புதிய வீட்டிற்கு, இதை விட வசதி கூடிய வீட்டுக்கு செல்லலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குடியிருப்பு மாற்றங்களோ அலுவலக மாற்றங்களோ நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தாராளமாக நீங்கள் இடப்பெயர்ச்சி செய்யலாம். அந்த இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு மாறுதலும் ஆறுதலும் தேர்தலும் வளமும் வசந்தமும் கட்டாயம் உண்டாகும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். ஆக குரு பயிற்சியால் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும்
கட்டாயம் உண்டாகும். அதன் மூலமாக பலவிதமான அனுபவங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டாகும். கடன்களும் உண்டாகும். குறிப்பாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவீர்கள். அதற்காக உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக ஏற்றுக்கொள்ளலாம். தாராளமாக நீங்கள் இடப்பயிற்சி செய்யலாம். நான் முதலில் சொன்னது போல் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்விக்காக, பெரியவர்களுக்கு வேலைக்காக, தொழிலுக்காக, வீட்டிலே உள்ள பெண்மணிகளுக்கும் சரி, கணவன் மனைவிக்கும் சரி, புதிய குடியிருப்புகளுக்காக போகக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உண்டாகலாம். காரணம் 4ஆம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வை இருப்பதினாலும் 12ஆம் வீட்டிற்கும் இருப்பதினால் குடியிருப்புகளுக்கும் மாற்றங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக குரு பகவானுடைய திருப்பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதி 2, 5 குடைவர். அந்த 2ஆம் வீட்டிற்கும் அவர் 1, 4 குடைவர் என்பதினால் இப்போது அது உங்களுக்கு தொடர்பு வந்துவிடுறது பாருங்கள். உங்களுடைய ராசிக்கும் அவர் 4 குடைவர், 2ஆம் வீட்டிற்கும் அவர் 1, 4 குடைவர், 12ஆம் வீட்டு இடமாற்றம். இந்த எல்லாம் நீங்கள் கணக்கில் வைத்து பார்த்தால் ஜோதிடத்தை நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதனால் பல விருச்சிக ராசிக்காரர்கள் வரக்கூடிய ஓராண்டுக்கு இந்த குரு பயிற்சியிலிருந்து அடுத்த குரு பயிற்சிக்குள்ளாக பலர் சொந்தமாக வீடு கட்டி வாங்கி கொண்டு செல்வார்கள். ஒரு பக்கம் ஜென்மராசி, ஜென்ம சனி, ஒரு பக்கம் 8இல் குரு இருந்தாலும் சுபவிரயங்கள் ஆகும் என்பதுதான் ஜோதிடம். பலருக்கு அந்த வாய்ப்புகள் கட்டாயம் வரும். இதற்கு சாதகமான உங்களுடைய தசாபுத்தி இருந்தால் மிக பெரிய அளவிலே பிரம்மாண்டமாக உங்களுடைய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், கார்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் கனவுகளும் பூர்ணமாக நிறைவேறும். 2ஆம் வீட்டை பார்க்கின்ற குரு பகவான் அவர் அந்த வீட்டிற்கு 1, 4 குடைவர் என்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, தனப்பிராப்தி, மிக பெரிய அளவிலே எதிர்பாராத அதிர்ஷ்டம். 8, 5, 11 சம்பந்தப்பட்டாலே மிகப்பெரிய தனப்பிராப்தி. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கணக்கு போட்டு ஒரு சிறிய விஷயங்கள் முதலீடு செய்தாலும் அது எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பூமி வியாபாரம், பங்கு சந்தை, தங்கம் போன்ற இன்னும் எண்ணற்ற வகைகளெல்லாம் இருக்கிறது. அது நம்பகத்தன்மை அல்லாத விஷயங்கள் பேசவில்லை. நம்பகமான, தர்மமான, சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களிலே நீங்கள் முதலீடு செய்தாலும், ஏற்கனவே கடந்த காலத்தில் செய்திருந்தாலும், நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய இடம் பூமியாக இருந்தாலும் சரி, மற்ற பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஏற்றமான லாபங்கள் கிடைப்பதற்கும், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதார உயர்வு வருவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். காரணம் 2ஆம் வீட்டு அதிபதியை பாவாதிபதி பார்ப்பது பாவபுஷ்டி. அதாவது அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்டை பார்ப்பது அந்த வீட்டிற்குண்டான பலம் என்பதால் 2ஆம் வீட்டின் மூலமாக 8, 5 சம்பந்தப்படுவதனால் மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்வதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் உள்ளது. சொந்த ஜாதகத்தில் 2, 5, 9, 11 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படலாம். பணம் தான் என்று இல்லை, நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் இந்த எல்லைக்கு போக வேண்டும் என்று குறிக்கோள் வைத்திருப்பீர்கள். அந்த குறிக்கோளை நோக்கி உங்களுடைய பயணம் யாரோ முன்பின் தெரியாதவர் கூட உங்களுக்கு உதவி செய்து அந்த இடத்தில் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய அறிவின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் அது நடப்பதற்கு எக்கச்சக்கமான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும், மகிழ்ச்சி பொங்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், பொன் பொருட்கள் வாங்க தேவை. பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பாக்கியம், பெண் குழந்தைகள் பூப்பி எழுதுதல் போன்ற எல்லா விதமான சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். சுப காரியங்கள் நடக்கின்ற நண்பர்கள் வீட்டுக்கும் உறவினர் வீட்டுக்கும் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மொத்தத்தில் குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சிகள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் தெரியும் ஜென்மசனி என்ற ஒரு விஷயங்கள், நீங்கள் 5ஆம் வீட்டிற்கு ஜென்மசனி என்று நீங்கள் நினைக்கலாம். அதுக்குண்டான விஷயங்கள் வேறு, 2ஆம் வீட்டிற்கு உண்டான விஷயங்கள் வேறு. இரண்டையும் போட்டு நீங்கள் எதுவும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஆக 2ஆம் வீட்டின் குரு பயினுடைய பார்வையால் பலவிதமான யோகங்களும் லாபங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் வருவதற்கும், கடந்த காலத்தில் கணவன் மனைக்குள் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், 7லே குரு இருந்தாலும் குடும்பாதிபதி 2ஆம் வீட்டிற்கு அவர் 6ல் இருந்த காரணத்தினால் குடும்பத்தில் கடன், பொருளாதார பற்றாக்குறை, வேண்டிய நேரத்திற்கு பணம் பெரட்ட முடியவில்லை என்ற சங்கடங்கள்லாம் இருந்தது. இனி பொருளாதார குறை நிச்சயமாக இருக்காது. எந்த பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் வேண்டிய அளவுக்கு பணங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். காரணம் தான் வீட்டை குரு பகவான் தானே பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 5லே ஜென்மசனி இருந்தாலும், 5லே உங்கள் ராசிக்கல்ல 5ஆம் வீட்டுக்கு ஜென்மசனி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதால் 2ஆம் வீடு பூத்து குலுங்கும். எல்லா விதமான 2ஆம் வீட்டில் உள்ள அதிர்ஷ்டங்களும் யோகங்களும், குறிப்பாக பண சம்பந்தப்பட்ட விஷயம், பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது தெளிவு. அடுத்தபடியாக குரு பகவானுடைய திருப்பார்வை 4ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 5லே இருக்கக்கூடிய ராகு பகவான் 4லும், 4லே இருக்கக்கூடிய சனி பகவான் 5லே செல்கின்றார். 4லே ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் 4ஆம் வீடு பலமடைகின்றது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். கடந்த காலில் அர்த்தாஷ்ட சனியின் மூலமாக சங்கடப்பட்டவர்களுக்கெல்லாம் இனி மருத்துவ செலவு மிச்சமாகும். பூர்ணமாக உங்களுக்கு
உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். குறிப்பாக தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். தாயினுடைய மனதை புரிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நாளில் உள்ள ராகுவால் பெரிய சங்கடங்கள் இருக்காது. படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் சாதனை படைப்பார்கள். காரணம் என்னவென்றால் குரு பகவான் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்ப்பதே அதற்கு காரணம். நாளிலே ராகு இருப்பதற்கு சங்கடம்தான், உடல் வகையில் பாதிப்பு. ஆனால் அந்த வீடு கொடுத்தவரும் குரு பகவானுடைய வீட்டிலும் ராகு பகவானுக்கும் குருவினுடைய பார்வை கிடைப்பதனால் 4ஆம் வீட்டை பற்றி கவலை இல்லை. வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேர்க்கை, வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள் பூர்ணமாக வரக்கூடிய ஆண்டுகளில் கிடைக்கும். தாயினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். பலருக்கு தாயின் மூலமாக சுபவீரியங்கள் வரும். தசாபுத்தி நல்லாதவர்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தசாபுத்தி நல்லாதவர்களுக்கு தாயின் மூலமாக வீண் விரைய செலவுகள் வரலாம். கூடுமானவர்களுக்கு தாயின் மூலமாக சுபவீரியங்களோ, தாயின் மூலமாக பலருக்கு பெண்களுக்கு தாய் வீட்டு சேதனமாக கழனி, பணம், நகை, நட்டு என்று தாயின் மூலம் வீட்டு மூலமாக பிரிக்கின்ற சொத்து சுகங்கள் பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏகப்பட்ட பேர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு கடந்த காலத்திலும் வந்தது, வரக்கூடிய காலத்திலும் வரும் என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாகும். ஆக குரு பகவானுடைய பார்வையால் 2ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அந்த வீட்டின் மூலமாக காத்திருக்கிறது. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் 8லே குரு பகவான் வந்து விட்டார், நாம் பாடு அவ்வளவுதான் என்று தேவையற்ற மனக்குழப்பம் தேவையில்லை. உங்களுடைய ராசி 5ஆம் வீட்டிற்கு தான் ஜென்மசனி. அது முதலில் சொன்னது போல பிள்ளைகள் வகையில் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வரலாம். கல்யாணமான கட்டி கொடுத்த பெண்ணாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பெண்ணாலும் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வரலாம். அதெல்லாம் தற்காலிகமாகத்தான். எது எப்படியா இருந்தால் குரு பகவான் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தனவரவு இருக்கும். 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வெளிநாடு மாற்றங்கள், வெளியூர் மாற்றங்களும் பலருக்கு ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் எதிர்காலத்தில் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் மனம் உகந்து அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மற்ற வீடுகளுக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் நாம் இப்போது பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு 11லிருந்து குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் தொழில் செய்கின்றவர்களுக்கும் வேலையில் செய்கின்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நீங்கள் விரும்பிய அளவுக்கு இடமாற்றங்களும், நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் பணம் உயர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தொழிலதிபர்கள் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். 10ஆம் வீட்டிற்கு யோகமான ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் குருவினுடைய பார்வை இருப்பதும் தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவிலே வளர்ச்சியும் வளங்களும் உண்டு. சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிக பெரிய தொழிலதிபர்கள் வரை 8லே இருக்கக்கூடிய குரு பகவான் தொழிலை கெடுக்க மாட்டார். காரணம், அவர் 10ஆம் வீட்டிற்கு 11லே இருப்பதும் ஒரு நன்மை, 10ஆம் வீட்டிற்கு 5ஐ பார்ப்பதும் 10ஆம் வீட்டிற்கு 7ஐ பார்ப்பதும் கூடுதல் நன்மை என்பதால் தொழில் அதிபர்களுக்கும் மிக பெரிய யோகமும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. அதே வேளையில் 3ஆம் வீட்டிற்கு 6லே மறைக்கூடிய குரு பகவான் இளைய சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர்களிடத்தில் சங்கடங்கள் வரலாம். அவர்கள் மூலமாக சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரியங்களோ வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் இளைய சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் வீட்டிற்கு 4லே இருப்பதை முதலிலே சொல்லிவிட்டோம். காரணம், பிள்ளைகள் வகையில் ஒரு சில சங்கடங்களோ அல்லது ஏமாற்றங்களோ இழப்புகளோ வரலாம். இருந்தாலும் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் வராது என்பதும் உண்மையான விஷயங்களாகும். அதே வேளையில் 7ஆம் வீட்டிற்கு 2லே குரு பகவான் சஞ்சரிப்பதால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ வருமானம் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் மிக பெரிய அளவிலே வரும். ஒருவர் சம்பாதிப்பது போய் 2 பேர் 3 பேர் சம்பாதிக்கக்கூடிய சூழல் குடும்பத்தில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பதவி உயர்வோ அல்லது பண உயர்வோ வருவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது. அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். 9ஆம் வீட்டிற்கு 12லே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் தந்தையினுடைய உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை. தந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் வைத்திய செலவுகள் வரலாம் அல்லது தந்தை உறவுகளிடத்தில் விரோதங்கள் வரலாம். அதுவும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ கோயிலுக்கோ சென்று நீங்கள் வழிபட்டால் பெரிய சங்கடங்கள் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தந்தையினுடைய உடல்நலத்திற்கு எந்த சங்கடங்களும் வராது என்பதே அடிப்படை விஷயமாகும். ஆக 8லே வந்துவிட்ட குரு பகவான் எல்லாவற்றையும் நம்மளை கெடுத்து விடுவார் என்பதை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவருடைய திருப்பார்வையால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டது. 5லே ஜென்மசனி இருப்பதால் பிள்ளைகளால் மட்டும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பது தெளிவு. அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொண்டாலே போதும். அதற்கு காரணம், 5ஆம் வீட்டிலே ஜென்மசனி சஞ்சரிக்கிறார் என்பதும் 5ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்பதால் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு அப்படியே பிள்ளைகள் வகையில் சுபவிரயமும், சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் வீண் விரைய செலவுகள் வரும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை சூட்சமம். அதனால் அதை சாதகமான தசாபுத்தி நடக்கின்றவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 8லே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் பொருளாதாரத்தை மேன்மையும் கட்டாயம் தருவார் என்பது மட்டும் உண்மையாகும். இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்கள் முருகர் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் மிக மிக அளவற்ற பலன்களை தரும். முடிந்தவர்கள் ஒரு முறை
காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வரவும். காலை பூஜை அறையில் 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வரவும். நன்றி, வணக்கம்.